கடந்த 2 ஆண்டுகளில் 65 லட்சத்திற்கும் அதிகமான குடிமக்களின் புகார்கள் மற்றும் குறைகள் விரைவாகவும் திறம்படவும் தீர்க்கப்பட்டுள்ளதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா சமீபத்தில் அறிவித்துள்ளார். இந்த முக்கியமான சாதனை குறை தீர்க்கும் முறைகளை மேம்படுத்துதல், அதிகாரிகளின் திறன் மேம்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் போன்றவற்றுக்கு ராஜஸ்தான் மாநில அரசு அளிக்கும் முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் பஜன்லால் சர்மா இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். ராஜஸ்தான் சம்பார் என்பது ஒருங்கிணைந்த குறை தீர்க்கும் அமைப்பாக செயல்படுகிறது. இது குடிமக்கள் எந்த அரசு துறைக்கும் எதிராக புகார்களை பதிவு செய்ய ஒரு மையப்படுத்தப்பட்ட இணையதளமாக உதவுகிறது. பதிவான புகார்கள் உரிய துறைகளுக்கு அனுப்பப்பட்டு குடிமக்கள் தங்கள் புகார்களின் தற்போதைய நிலையை எளிதாக கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் நினைவூட்டல்களை அனுப்பவும் முடியும். இந்த அமைப்பு வெளிப்படைத்தன்மை, மேம்பட்ட தொடர்பு, வலுவான சேவை வழங்கல் முறை மற்றும் குடிமக்களிடம் அதிக உணர்திறனை நோக்கமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புகார்கள் மற்றும் தகவல்களுக்காக சம்பார்க் ராஜஸ்தான் கவுத் என்ற இணையதளமும் 181 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் குடிமக்களுக்கு கிடைக்கிறது. மிஷன் கர்மயோகி திட்டத்தை ராஜஸ்தானில் செயல்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ நோடல் ஏஜென்சியாக ஹரிஷ் சந்திர மாத்தூர் ராஜஸ்தான் பொது நிர்வாக நிறுவனம் ஆஃப் HMRIPA உள்ளது. ராஜஸ்தான் இந்த ஆன்லைன் பயிற்சி தடத்தில் இணைந்து முதல் மாநிலமாக உள்ளது. அங்கு 7 லட்சத்திற்கும் அதிகமான கர்மயோகிகள் பதிவு செய்து 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்புகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பிரச்சினை தீர்க்கும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவை நிலப்பிரிவினை, நிலப்பரிவேடுகளின் மாற்றம் போன்ற நீண்டகால பிரச்சினைகளை விரைவாக தீர்க்க உதவுகின்றன. வளர்ந்த ராஜஸ்தான் 2047 தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் மாநிலம் 2028-29க்குள் $350 பில்லியன் பொருளாதாரமாகவும் 2047க்குள் $4.3 டிரில்லியன் பொருளாதாரமாகவும் உயர இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த இலக்குகள் தொழில், கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை போன்ற முக்கிய பகுதிகளில் மூலோபாய சீர்திருத்தங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் அடையப்படும். முதலமைச்சர் நல்லாட்சி இந்திய கலாச்சாரத்தின் அவசியமான பகுதி என்று வலியுறுத்தினார். பொது சேவை, பொதுமை மற்றும் பொறுப்புணர்வின் முக்கியத்துவத்தை தெளிவாக வெளிப்படுத்தினார். அரசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களை நேரடியாக அரசுடன் இணைக்கிறது, அவர்களை பங்குதாரர்களாக மாற்றி அதிகாரம் அளிக்கிறது. தற்போது ராஜஸ்தான் நாட்டின் 7வது பெரிய பொருளாதாரமாக வலுவாக நிலைக்கிறது. ராஜஸ்தான் சம்பார்க் முறை வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூறக்கூடிய குறை தீர்க்கும் பொறிமுறையை வழங்கி குடியிருப்பாளர்களுக்கு முழுமையான அதிகாரத்தை அளிக்கிறது. மாநில அரசு பொது மக்களின் பிரச்சினைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முறையாகவும் திறம்படவும் தீர்த்து வருகிறது. ஜன் சூச்சனா போர்ட்டல் போன்ற முன்னணி முயற்சிகள் நலன்புரி நிர்வாகத்திற்கான வலுவான தரவு அமைப்புகளை உருவாக்கி வலுப்படுத்துகின்றன. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் ராஜஸ்தான் மக்களின் வாழ்க்கை தரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்துள்ளன. மேலும் விரிவான தகவல்களுக்காக ராஜஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களை பார்வையிடவும், அங்கு புதிய புதுப்பிப்புகளை பெறவும்.